கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 2, 16, 17. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்திரியை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய இளவயதின் நாயகனை விட்டுவிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து போனாள் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மல்கியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இங்கே மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை உடன்படிக்கை, உடன்படிக்கையின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. மேரேஜ் இஸ் a covenant. உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கவர்னன்ட், இன்னொரு வார்த்தை கான்ட்ராக்ட், அதாவது உடன்படிக்கை, இன்னொரு வார்த்தை ஒப்பந்தம். உடன்படிக்கை, ஒப்பந்தம், இந்த 2 வார்த்தைக்குமான வித்தியாசங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஒப்பந்தம் என்று எதை சொல்லுவோம்? உடன்படிக்கை என்று எதை சொல்லுவோம்? பார்க்கிறோம் இல்லையா? பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஒப்பந்தங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுறது ஒப்பந்தங்கிறது. உடன்படிக்கைங்கிறது ஒருத்தர் இப்படி ஒண்ணு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்கிறது. ஓகே, ஒருத்தர் மட்டும் கமிட் பண்றது, ஒருத்தர் மட்டும் கமிட் பண்ணா அது உடன்படிக்கை. 2 பேரும் சேர்ந்து பண்றது ஒப்பந்தம். அப்படியா? ஒருத்தர் பண்றது உடன்படிக்கையா? அப்ப திருமணம் எப்படி உடன்படிக்கையாகும்? திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. நல்ல ஒரு உதாரணம். அதாவது தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவன் நோவாவினுடைய பிற்காலத்திலே அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? ஜலத்தினாலே இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த உலகத்தை நான் நியாயந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அது ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை. அதே மாதிரி ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். இப்படி நம்ம வேதத்திலே அநேக இடங்களில் இந்த உடன்படிக்கையை குறித்து பார்க்க முடியும். இந்த 2 வார்த்தைக்கான வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் அந்த திருமணம் என்பது எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உடன்படிக்கை, ஒப்பந்தம், இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம வாசிச்ச இந்த வார்த்தையிலே இருக்கும் தேவன் முன்னிலையாக நடக்கக்கூடிய ஒரு திருமணம். திருமணம் என்று நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் மாத்திரமல்ல, அவர்களுக்கு நடுவாக தேவன் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த உடன்படிக்கை என்பது ஆன்மீக ரீதியாக தேவனை மையமாக கொண்டு அல்லது தேவனோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு. ஆனா நீங்க ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மனுஷ ரீதியாக காணப்படக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட உடன்படிக்கை. அதையும் கூட நீங்கள் சட்டத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒப்பந்தம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டிங் ஒரு கான்ட்ராக்டோட நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. என்ன கான்ட்ராக்ட்? இத்தனை நாட்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு வீட்டை இந்த இடத்திலே நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்பது அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை. இப்படி கட்டி தருவதற்கு நாங்கள் இன்னென்ன பிரகாரமாக இவ்வளவு பணத்தை நாங்கள் தருவோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காரியத்தை நீங்கள் அங்கே குறிப்பிடுகிறீர்கள். குறிப்பிட்டு 2 பேரும் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள். இந்த 2 காரியங்களும் நடந்து முடிந்த பிற்பாடு, வீடு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா அந்த ஒப்பந்தம் என்ன ஆயிரும்? காலாவதி ஆகிவிடும். அந்த ஒப்பந்தம் எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கடுத்து அந்த ஒப்பந்தத்துக்கு வேலிட் கிடையாது. ஏன்னா உங்களுடைய
அந்த தேவைகள் பூர்த்தியாகிவிட்டன. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை, எனக்கு வேண்டிய ஒரு பொருளை மையமாக கொண்டு நான் வேறொருவரோடு செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியம் ஒப்பந்தம். ஆனா இந்த உடன்படிக்கை என்பது நான் எவ்விதமாக அந்த உறவு நிலையிலே இருக்கிறேன் என்பதை நீங்கள் உறுதியளிப்பது அந்த உடன்படிக்கை. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, ஆபிரகாம் அந்த வெட்டி போட்ட அந்த துண்டுகளை அவன் கடக்கவில்லை. அவன் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு அவன் எந்த விதமான ஒரு உறுதிமொழியும் அந்த இடத்திலே அவன் தரவில்லை. ஆனால் தேவன் அந்த வெட்டி போட்ட அந்த கரித்துண்டங்களுக்கு நடுவாக அவர் கடந்து சென்று அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்று அவர் உறுதிமொழி அளித்தார். அதனால்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஆபிரகாமின் சந்ததியாரை அவர் அவ்வளவாய் நேசித்து தன்னுடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ உடன்படிக்கை என்பது தொடர்ச்சியாக வருவது. அது எந்த ஒரு இடத்திலும் அது என்ன ஆகாது, அது எக்ஸ்பயர் ஆகாது. இது தேவனை அடிப்படையாக கொண்டு இருப்பது. இந்த ஒப்பந்தம் என்பது தன்னை மையமாக வைத்து தனக்கு வேண்டிய பிரகாரம் இங்க இருக்கக்கூடிய இந்த சிவில் லாக்கு எல்லாம் உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட ஒரு ஒப்பந்தம். இதுதான் இந்த இரண்டுக்குமான ஒரு வித்தியாசம். அதனாலதான் இங்கே உபயோகப்படுத்தும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, உடன்படிக்கையின் மனைவி. அப்ப இந்த திருமணம் என்பதே ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஆணும் பெண்ணும் தேவனை மையமாக வைத்து தேவனுக்கு முன்பாக தங்களுக்கு இடையே நான் இப்படிப்பட்ட ஒரு உறவு நிலைக்கு உள்ளாக வருகிறேன், அதற்கு ஏற்ற பிரகாரம் நான் நடந்து கொள்வேன் என்று உறுதியாக சொல்லுவது. தேவனிடத்திலே அங்கே உறுதிமொழி ஏற்பது. அடுத்தவர்கள் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் கான்ட்ராக்ட். ஆனா நான் இப்படி நடந்துக்கிருவேன், இந்த உறவு நிலைக்குள்ளாக நான் வரும் பொழுது நான் இன்னென்ன பிரகாரம் நடந்து கொள்வேன் என்று உறுதி அளிக்கக்கூடியது இந்த உடன்படிக்கை. அப்போ திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உடன்படிக்கை, தேவனை மையமாக கொண்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்து குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்குள்ளாக வருகிறீர்கள். இதுதான் இந்த திருமணம்ங்கிறது. சரி, இப்போ இன்னொரு ஒரு கேள்வி, திருமணம் அவசியமா இல்லையா? பொதுவாக வாலிப பிராயத்தில் இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப யதார்த்தமா வரக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க நிறைய பேரை கேட்டீங்கன்னா, நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப திருமணம் அவசியமா இல்லையா? அவசியம்தான். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. வெரி குட். அதாவது ஆதி ஆகமத்துல நீங்கள் 1:28 சரி, 2:18 சரி, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவர் கண்டார். ஏன்னா ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இந்த உலகத்திலே எல்லா விதமான மிருகங்களும் எல்லா விதமான நீர்வாழ் உயிரினங்களும் இருந்தன. அவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்தன. அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோசித்தார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஏவாளை உண்டாக்கினார். அப்ப திருமணம் அவசியமா இல்லையா என்று பார்க்கும் பொழுது திருமணம் அவசியம். சரி, திருமணம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதா? தனிமையா இருக்கு. வேதம் சொல்லல, பவுல் சொல்றாரு. ஓ, பவுல் தனியா பிரிச்சிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது அப்ப அந்த காரியத்தை நம்ம யோசிப்போம். என்ன அப்படின்னா, அவர் 1 கொரிந்தியர் வாங்களேன், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். அங்கதான் நிறைய திருமணத்தை குறித்து நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவரவர்களுக்கு வரங்களை தந்திருக்கிறார். இந்த வரங்களிலே
தன்னுடைய திருமணம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வரம். அந்த வரத்தை எல்லோருக்கும் ஆண்டவர் தருவது இல்லை. ஆனால் அந்த வரத்தை உடையவர்கள் திருமணம் அவர்களுக்கு அவசியம் இல்லை. இங்கதான் அததான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அந்த திருமணம் செய்வதை அவர் தவறுன்னு சொல்லி சொல்லல. அது பாவம்னு சொல்லி சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு? அது திருமணம் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு வரம். அந்த வரம் இருக்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களாயும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப திருமணம் என்பது வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை நிகழ வேண்டிய ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை கடைசி வரை இருக்க வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படி இல்லாமல் இருந்தாலும் அது நல்லது. ஆகிலும் அவர்கள் விரதத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஒருவேளை நமக்கு அந்த வரம் இல்ல, நம்மளால திருமணம் இல்லாமல், அந்த திருமண பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது என்று அவர்கள் நினைப்பார்கள் என்றால், அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்றார். அடுத்ததா, இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே 7வது அதிகாரத்துல 32லிருந்து அவர் சொல்றார். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இந்த 2 பேரையும் அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு பரிசுத்தமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. திருமணம் பண்ணினவர்கள் எல்லாம் கர்த்தரை மறந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இல்லை. இதனுடைய நோக்கம் என்னன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு தாங்களுடைய அந்த கர்த்தருக்காக சேவை செய்யக்கூடிய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அல்லது கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாரு. திருமணமானவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆனாலும் அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். அதனால நீங்க திருமணம் ஆனவர்களானாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் சொல்றேனே ஒழிய, உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றார். அப்போ திருமணம் அவசியம் என்று பார்த்தீர்கள் என்றால், திருமணம் அவசியம். ஆனால் சிறப்பான வரத்தை உடையவர்களுக்கு அந்த திருமணம் அவசியம் இல்லாதது. இதுலயே இன்னும் நிறைய ஒரு குழப்பமான வசனங்கள்லாம் உண்டு. இந்த 36வது வசனத்திலிருந்து 38 வரை நீங்க வாசிங்க அப்படின்னா, ஒரு தகப்பன், ஒரு புத்திரி, ஒரு மகள் அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்துல அது சொன்ன பிரகாரம் நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னா, ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுங்க? பொதுவா இது பெண்கள்லாம் இந்த வார்த்தையை படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே என்ன ஆயிரும், ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்துடும். என்ன தயக்கம்? நம்மளுடைய திருமண காரியத்தை தீர்மானம் செய்யறது யாரு? நம்முடைய தகப்பனாரா அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள்ல
யோசிக்க தோணும். இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், என்ன நம்மள பைபிள் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ரொம்ப ஒரு அசட்டையாக, ரொம்ப ஒரு அற்பமாக பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமா? அப்படின்னு சொல்லி கூட சில நேரங்கள்ல யோசிக்க தோணும். ஆனால் பிரியமானவர்களே, இதனுடைய நேரடி அர்த்தம் அதுவல்ல. நெறைய பேரு தங்களுடைய பெண்களிடம் பேசும்பொழுது, தங்களுடைய மகள்களிடம் பேசும்பொழுது, ஒருவேளை இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் இதனுடைய நோக்கம் அதுவல்ல. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த புத்திரியின் கன்னிகை பருவம் அப்படிங்கிறது, அவன் ஒரு நபரினுடைய கன்னித்தன்மையை குறிக்கிறது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை கொரிந்து சபைக்கு எழுதிக் கொண்டு வருகிறார். கொரிந்து சபைக்கு எழுதிக் கொண்டு வரும் பொழுது, அங்கே திருமணம் ஆனவர்களும் இருக்கிறார்கள், ஆகாதவர்களும் இருக்கிறார்கள், திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டு ஆயத்தமா இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் சொல்லுவாரு, விவாகம் பண்ணினவர்கள் அதை பிரிந்து போவதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க? நினைக்காதீங்க. விவாகம் பண்ணாமல் இருப்பவர்கள், நீங்கள் அதே நிலைமையில இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவரு, விருத்த சேதனத்த குறிச்சும் பேசுறாரு. விருத்த சேதனம் செய்தவர்கள், அத செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. விருத்த சேதனம் செய்யாதவர்கள், விருத்த சேதனம் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்க கடவன் அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நோக்கம். அப்போ திருமணத்துக்கு நிச்சயித்து ஆயத்தமா ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க. ஒரு ஆணோ, பெண்ணோ ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா, செய்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை நிச்சயித்திருக்கிறீர்களோ, அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அது நன்மையானது. ஒருவேளை நீங்கள் அப்படி நிச்சயித்துக் கொண்ட அந்த பெண்ணை அல்லது ஆணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் வைராக்கியமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாய் இருப்பதினாலே, தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாய், உங்களுடைய இருதயத்துல ஒரு உறுதி காணப்படுது. இல்ல நம்ம வந்து திருமணம் செய்யாமலே வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அதுல நிலைச்சிருங்க. ஏன்னா, அது அவர் சொல்றாரு. அது அதிக நன்மை செய்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நோக்கம், திருமணத்தை தீர்மானிப்பது அவரவர்களுடைய சொந்த ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தின் பேரில் அவர்கள் தேவனுடைய அந்த சித்தத்தை அறிந்து அவர்கள் திருமண வாழ்விற்குள் புக வேண்டுமா, வேண்டாமா என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்ப திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. அந்த திருமணம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் குடும்பமாக அங்கே சிருஷ்டித்தார். சபைக்கு முன்னானது குடும்பம். அந்த குடும்பத்திலே அந்த திருமணம் என்பது ஒரு புனிதமானது என்று நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே திருமணம் அவசியமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அவர்களுடைய இருதய சிந்தனை. ஒருவேளை சிறப்பான வரம் பெற்றவர்கள் திருமணம் செய்யாமலேயே அவர்கள் வாழ்வார்கள். நீங்க அநேக பேரை இந்த உலகத்துல பார்க்கலாம். அநேக பேரு திருமணம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னன்னா, திருமணம் பண்ணாதவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் ரொம்ப ஒரு உயர்வான ஒரு பரிசுத்தத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா திருமணம் செய்யாத எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. திருமணம் செய்த எல்லோரும் பாவிகளும் அல்ல. சரிங்களா? தேவனுக்கு முன்பாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறது தான் காரியம். அப்போ கல்யாணம் பண்ணி கொண்டாலும் சரி, கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, இரண்டிலும் முக்கியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் தான் இரண்டிலும் முக்கியமாக இருக்க வேண்டியது. அதனுடைய அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவனுடைய சித்தம் அவசியமா இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் என்று சொல்லி வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3லிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது திருமண காரியத்தில் இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்கே சரீர பாண்டம் என்று சொல்வது
அவனுடைய சொந்த மனைவி. அப்போ நீங்கள் வேதத்திலே அநேக இடத்திலே பார்க்கலாம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் வேதம் சொல்லித் தருவது. அதை தாண்டி வேறு இல்லை. அதை மீறி போகும் பொழுது அது பரிசுத்தம் அல்ல, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ திருமணம் என்பது திருமணம் இல்லாமல் இருப்பது. இதனுடைய பிரதானமான நோக்கம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது. அப்ப நீங்க ஒரு கணவன் ஒரு மனைவி என்றால் அது ஒரே மனைவி ஒரே கணவன், வேறு அல்ல. வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலத்துல என்ன நடக்குங்கிறத சொல்றாரு. நீங்க 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல வந்தீங்கன்னா 2வது வசனம் என்ன வசனம்? விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இது எப்ப நடக்குமா? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். கடைசி காலத்துல நடக்குமா? என்ன நடக்குமா? கல்யாணம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் கல்யாணம் என்ற ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவார்கள். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அவர்கள் எல்லாம் பொய்யர்கள். யாரெல்லாம் இந்த கல்யாணமே செய்யக்கூடாது, யாருமே கல்யாணம் செய்யக்கூடாது, உங்களுடைய இஷ்டப்பிரகாரம் நீங்கள் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது கடைசி காலம். இந்த தேவன் அந்த தோட்டத்தில் உண்டாக்கின அந்த திருமண பந்தம் நாளுக்கு நாள் அதனுடைய அந்த மதிப்பை இழந்து கொண்டு இறுதியாக எப்படி மாறும் என்றால் திருமணம் செய்யாமலே வாழலாம் என்ற ஒரு நிலைமைக்கு இந்த உலகம் செல்லும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியத்தையும் பார்ப்பீர்கள் என்றால் திருமண பந்தம் என்பதை, உடன்படிக்கை என்பதை மறந்து அதை ஒரு ஒப்பந்தமாக பார்க்கிறார்கள். நான் என்னுடைய தேவைகள் எல்லாம் நீ பூர்த்தி செய்தீர்கள் என்றால் நான் இந்த திருமண பந்தத்திலே இருப்பேன். என்னுடைய இந்த தேவைகளை, என்னுடைய எதிர்பார்ப்புகளை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நான் இந்த திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வேன். அதே போல ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடும் இந்த உலகத்திலே மங்கிக் கொண்டே வருகிறது. நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்குக்கு செல்வீர்கள் என்றால் அவைகள் தவறு அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் திருமணத்திலே இணைத்தார். ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையிலே அது முற்றிலுமாக மாறிக்கொண்டே வருகிறது. அநேக உபதேசங்கள், அநேக கள்ள உபதேசங்கள் இந்த திருமணத்தை குறித்து, அநேக வியாக்கியானங்கள், அநேக இந்த உலக தத்துவங்கள் நிறைய இந்த திருமணத்தை முற்றிலுமாக குலைக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டே வருகிறது. பிரியமானவர்களே, ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் இந்த திருமணத்தை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இந்த திருமணம் ஒரு உடன்படிக்கை என்பதை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அறிந்து அதை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு திருமணத்திலே உடன்பாடு இருக்க வேண்டும், அது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும். திருமணம் வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் அதுவும் அதிக நன்மை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இரண்டினுடைய முக்கியமான நோக்கம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த திருமணத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு காரியம். சரி, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த 1 தெசலோனிக்கேயரிலே சொல்லப்பட்டிருக்கும், தன்னுடைய சரீர பாண்டத்தை
எப்படி நடத்தணுமா? கனமுள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக நடத்தணுமா? அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மரியாதையோடு நடத்த வேண்டும். நீங்க அநேக இடங்களிலே பார்க்கலாம். 2 பேருமே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் எப்படி மனைவியிடம் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி கணவனிடம் எப்படி ஒரு கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த கணவன், மனைவி, ஆண், பெண் இந்த 2யும் எடுத்தீர்கள் என்றால், இது ஒரு முழுமையான ஒரு கோலம் அல்ல. இந்த விஷயம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் ஒரு பெர்ஃபெக்ட்டான, ஒரு முழுமையான ஒரு நபர் அல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பால் இருக்குன்னு வைங்களேன். அந்த பால நீங்க கையால அந்த பஞ்சு பால நீங்க 2ஆ பிச்சு எடுக்குறீங்க. அப்படி பிச்சு எடுக்கும்போது, ஒவ்வொன்னும் வேற வேற டிசைன்ல இருக்கும். ஆனா, இது 2யும் நீங்க ஒன்றா இருக்கும்போது, அது ஒரு முழுமை பெறும். அது மாரி தான் திருமண பந்தம். திருமண பந்தத்திலே ஆணும், பெண்ணும் அவர்கள் கணவன் மனைவியாக ஆகும் பொழுது, அவர்கள் முழுமை அடைகிறார்கள். அவர்களுடைய மையத்திலே தேவன் இருக்கும் பொழுது, அது ஒரு முழுமை பெறுகிறது. முழுமையான நபரை தேடக்கூடாது. நாம் யாரோடு இருக்கும் பொழுது முழுமையடைவோம் என்பதை நாம் தேட வேண்டும். அதுதான் நாம் எப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் தெரிந்தெடுக்கிறோம் என்பதிலே இருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது ஒரு செட்டில் ஆயிருக்கணும், அ அ நெறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நல்ல ஒரு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே போவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் எ பெர்ஃபெக்ட் மேன் ஆர் பெர்ஃபெக்ட் வுமன். ஒரு முழுமையான, ஒரு நிறைவா இருக்கக்கூடிய ஒரு ஆணையும், பெண்ணையும் அவர்கள் தேடுகிறார்கள்னு அர்த்தம். நிச்சயமா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட நபர்கள் கிடைக்க மாட்டார்கள். ஆனா, நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையடைய செய்யும். அப்போ, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும்? திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம். 19, 14 நான் வாசிக்கிறேன். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ அது மனைவியோ கணவனோ ஒரு புத்தியுள்ள ஒரு நபர் அப்படின்னா, அது கர்த்தர் அருளக்கூடிய ஒரு ஈவு. அது கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுது. அப்போ முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருமணத்திற்கு முதலாவதாக ஆயத்தமா இருக்கிறோமாங்கிறத தெரிஞ்சு, ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கு ஏற்ற துணையை நாம் தேட வேண்டும். அப்படி தேடுவதற்கு அடிப்படை முதலாவது புரிஞ்சுக்கணும். இந்த அ அ கணவனோ, மனைவியோ அமைவது என்பது, அது தேவன் அவர்களுக்கு தரக்கூடிய ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 31வது அதிகாரம் 30வது வசனம். 31, 30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீங்க தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர்ட்ட நீங்க ஜெபம் பண்ணணும். அவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு, நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த துணை, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த துணை, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரீயா அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு நபரா அப்படிங்கிறத பெண்கள் பார்க்கணும். சகோதரிகள் பார்க்கணும். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். அழகை எதிர்பார்ப்பாங்க. அழகை எதிர்பார்க்கிறதுங்கிறது உலக பிரகாரமான மனுஷர்கள் செய்வது. ஆனால், அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படியாக கர்த்தருக்கு பயந்து வாழுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையிலே தேவையான ஒன்று. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 22வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்.
அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அழகா இருக்கிற பெண்கள் அந்த தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா, அல்லது அவர்களிடத்துல ஞானம் இல்லை அப்படின்னா, அதனால நமக்கு எந்த விதமான ஒரு உபயோகமும் இல்லை. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ அந்த பெண்ணிற்கு புத்தி இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். நம்ம நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை உடைய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த பெண் தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறாள். அந்த புத்தி இல்லை அப்படின்னா, தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறவளாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இன்னும் நீதிமொழிகள் 19, 13, 27 15லிருந்து 16 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை நாம் தெரிந்தெடுக்க கூடாது அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இதுல நீங்க நிறைய காரியங்கள பார்க்கலாம். என்னன்னா நீதிமொழிகள் 21, 9, 19 இதுலயும் நீங்க வந்து எப்படிப்பட்ட பெண்ணை தெரிந்தெடுக்க கூடாதுங்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும். நீங்கள் நீதிமொழிகள் அந்த 31வது அதிகாரம் எடுத்தாலும், அதுவும் பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஆண்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லைங்களா? ஒரு கணவன் என்பவர் நம்ம கணவரை தெரிந்திருக்கும் பொழுது, பெண்கள் எதையெல்லாம் பார்க்க வேண்டும்? அத குறிச்சு ஏதாவது நீதிமொழிகள் சொல்லியிருக்கா? நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு தான் நெறைய கண்டிஷன் போட்ட மாதிரி தெரியும். இல்லைங்களா? எத்தன பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நீங்கள் அதை தொடர்ச்சியா படிக்கும்பொழுது, என்ன பெண்களுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு. ஆனா ஆண்களுக்கு மட்டும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லையே! அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா பாருங்க பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே முக்கால்வாசி எழுதப்பட்டது ஆண்களுக்கு தான். அவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அநேக சட்டதிட்டங்களை இந்த வேதம் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால், அது ஆண்களுக்கு தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்கள் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 10வது வசனம். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். அதாவது நீங்க ஒரு கணவனை நீங்க தேடுறீங்க, ஒரு ஆணை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அவன் தன்னிடத்தில் உள்ள அந்த வேலையை, தன்னிடத்தில் உள்ள பொருட்களை அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்க்கணுமா. நீங்க இந்த காலகட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு காலம். அப்போ ஒரு விவசாயி தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆடு, மாடுகள், கோழி இந்த மாரி ஐட்டங்கள் எல்லாம் அவன் எவ்விதமாக பார்த்துக் கொள்ளுகிறான். அந்த பார்த்துக் கொள்ளுகிறதிலிருந்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை என்ன செய்ய முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? இந்த காலத்துல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஒருவன் தான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எவ்வளவு சிரத்தையோடு, எவ்வளவு அன்போடு செய்கிறான் அப்படிங்கிறத பார்த்து நாம் செலக்ட் பண்ணணுமா. அதுதான் இங்க வேதம் சொல்லுது. இந்த ஒரு வார்த்தையிலே இருக்கு. நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். அப்போ ஒருவன் தன்னுடைய வேலையை எப்படி செய்கிறான்? நீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் 12வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்போ ஒரு ஒரு ஆண் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் நல்ல ஆலோசனைகளை கேட்க செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். அடுத்ததா நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இதுதான் வேதம் சொல்லுது. அதாவது அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பேனியன், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அத பாருங்கங்கிறார். அவன் தன்னுடைய வேலையை எவ்வளவு சிரத்தையா செய்றான் அப்படிங்கிறத பாருங்க.
ஆலோசனை சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறானா அப்படிங்கிறத பாருங்க. அவனுடைய நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். அவன் ஷார்ட் டெம்பரா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கங்குது. அவன் நீடிய சாந்தம் உள்ளவன் அப்படின்னா, நீங்க வந்து அவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 15வது அதிகாரம் 27வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அப்ப அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தை எப்படி செய்கிறான்? நேர்மையான வழியிலே சம்பாதிக்கிறானா? அல்லது குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிறானா? பொருளாசை உடையவனாக இருக்கிறானா? அது இல்லாதவனாக இருக்கிறானா? இந்த உலகத்துல உள்ளவங்கள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாசை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட நபர்களே ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஒரு அறிவாளி, ரொம்ப ஒரு புத்தியா நடந்துக்கிறாரு, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அந்த உலகம் அவங்கள என்ன செய்யும்? மெச்சிக்கொள்ளும். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு லஞ்சம் வாங்காத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவர இந்த உலகம் என்ன சொல்லும்னா, பாவம் பிழைக்க தெரியாத ஆளுன்னு சொல்லும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுதான். இதே லஞ்சம் வாங்குற ஆள் அப்படின்னா, உண்மையிலேயே இவரு வந்து ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்காரரு. கரெக்ட்டா தனக்கு தேவையான அந்த அமௌண்ட் எல்லாம் கரெக்ட்டா சேர்த்து வீடு வாசல்லாம் கட்டிட்டாரு அப்படிங்கிறதை உலகம் பெருமையாக சொல்லும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியமாக இருக்கிறது. அப்போ பணம் எப்படி சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்ததா நீதிமொழிகள் 17ல வாசிச்சீங்க அப்படின்னா, 27, 28ல சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அப்ப ரொம்ப லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளு என்ன செய்யக்கூடாது? தேர்ந்தெடுக்க கூடாது. அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகளாக இருந்தாலும், அது ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளாக, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்க பழங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததா நீதிமொழிகள் 21:13 வாசிக்கிறோம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அப்ப ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் அப்போ இந்த காரியங்கள்லாம் நாம் ஒரு நபரை தெரிந்தெடுக்கும் பொழுது, நாம் நம்முடைய மனதிலே வைத்து தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட நபர்கள்லாம் தெரிந்தெடுக்க கூடாது என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு ஸ்திரீயானவளுக்கு எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதைப்போல ஒரு கணவனாக விருப்பம் அடையக்கூடிய அந்த ஆண் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடாது என்பதும் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 27, 28, 29லே நாம் வாசிக்க முடியும். அதேபோல முன்கோபியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நாம் அவரை தெரிந்தெடுக்க கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22, 24, 25 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அத படிங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வேகமா சொல்லிட்டு போறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குடிகாரர்களை நீங்கள் தெரிந்தெடுக்க கூடாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23, 29, 30 சரிங்களா? நீதிமொழிகள் 6லே வாசிக்கிறோம். பெண் பித்தனாக இருப்பவர்களை நீங்கள் தெரிந்தெடுக்க கூடாது என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22லே முன்கோபியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தெரிந்தெடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு குடிகாரனை, சிற்றின்ப பிரியரை, அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒரு திருமணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு காரியம். தேவனுடைய அந்த சித்தத்தின் பிரகாரம் அவர் முன்னிலையிலே செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக செல்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையில இருக்கிறேன் என்பதை நீங்கள் உறுதி செய்கிறீர்கள். அது அந்த உடன்படிக்கை. திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்பது அவரவர்களுடைய மனநிலையும் தேவனோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவையும் பொறுத்தது. செய்யலாம் என்றால் அவன் நன்மை செய்கிறான்,
செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அவன் அதிக நன்மை செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக, நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தம் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட நபரை பார்க்க வேண்டும் என்று நமக்கு வேதம் பல வகையிலே சொல்லுகிறது. அதனாலதான் உன்னுடைய தாயின் போதகத்தை கேள், உன் தகப்பனுடைய பேச்சை தள்ளாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் திருமணத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டிய பிரதானமான நபர்கள் உங்களுடைய தாயும் தகப்பனும். அவர்களுடைய ஆலோசனை நிச்சயமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இதுல இன்னொரு கேள்வி. வேதம் இந்த விவாகரத்தை அனுமதிக்கிறதா? விவாகரத்து செய்யலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லுது வேதம்? செய்யலான்னு சொல்லுதா, செய்யக்கூடாதுன்னு சொல்லுதா? செய்யக்கூடாது. கூடாது. வெரி குட். சரியான பதில். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதே போல பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய பிரமாணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு காரியம் என்றால் அவர்களை தள்ளிவிடலாம் என்று சொல்லி, அவர்களை விவாகரத்து செய்யலாம் என்று சொல்லி சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அது பழைய ஏற்பாட்டினுடைய காரியம். நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட சத்தியம், ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர், அவர் விவாகரத்து செய்யக்கூடாது. நீங்கள் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அந்த கணவர் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு மறுபடியுமாக சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடிய விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரியத்திலும் புருஷரானவர் தன்னுடைய மனைவியை தள்ளிவிடக் கூடாது. இது ஒரு கட்டளை. அப்ப இன்றைய உலகத்திலே, கிறிஸ்தவ உலகத்திலே இந்த விவாகரத்து செய்யக்கூடிய நபர்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் உள்ள 10, 11 வசனங்கள். இது ஒரு கட்டளை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. அவர்கள் விவாகரத்து செய்ய வேதம் ஒரு காலும் அனுமதி அளிப்பது இல்லை. எனவே வரக்கூடிய நாட்களிலே இன்னும் ஒரு சில சத்தியங்களை நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாம் ஜெபித்து